வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. பணத்தை நம்மளை நோக்கி ஈர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 7 விதிகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பல புத்தகங்களிலிருந்தும் திரட்டப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையிலும் இதை நிறைய சின்ன லெவல்லேருந்து அனுபவித்து அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்தித்தவன் அப்படிங்கிற அனுபவத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சரிப்பா, எப்படிப்பா அட்ராக்ட் பண்ணுறது? நான் டிகிரி முடிச்சிட்டேன், காலேஜ் டிகிரி முடிச்சிட்டேன், உட்காந்துக்கிட்டு பணமே வான்னா வந்துருமா? வராது. இந்த 7 விதிகளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை முழுமையாக பாருங்கள். இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் இதை ஏற்கனவே பயன்படுத்தியிருப்பீங்க. இதில் நாம் என்ன விஷயத்தில் லேக் ஆகிறோம், அதை எப்படி இன்னும் நம்ம சரி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கும் இது உபயோகமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. 40 வயது வரைக்கும் பணத்திற்காக நீங்கள் வேலை பாருங்கள், 40 வயதிற்கு மேல் பணத்தை உங்களுக்காக வேலை பார்க்க வையுங்கள். இதைத்தான் பல பில்லியனர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பணத்தை எப்போவுமே குவான்டிட்டியாக பார்க்காதீங்க, அதை பர்சன்டேஜாக பாருங்கள். ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பணம் போடுகிறேன், அது சிறு தொகையாக இருந்தாலும் அந்த போடப்பட்ட தொகையில் எத்தனை சதவிகிதம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத முக்கியம். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் உங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. நீங்கள் 1 கோடி ரூபாயை போட்டு 50 லட்சம் ரூபாய் இழக்கிறது அப்படிங்கிறது 50% இழப்பு. ஆனால் 100 ரூபாயை போட்டு 75 ரூபாயை இழக்கிறது 75% இழப்பு. ஸோ இதில் 100 ரூபாயில் 75 ரூபாயை இழந்தவனுடைய வலி 1 கோடியில் 50 லட்சத்தை இழந்தவனுடைய வலியை விட அதிகமாக இருக்க வேண்டும். பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு கருவி. நம்ம வாழ்க்கையில் பணத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிற 7 விதிகளை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். என்னது, பணத்துக்கு விதி இருக்கா அப்படின்னு கேட்குறது என் காதில் விழுதுங்க. ஆமாம், ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் மாத கடைசியில் எப்படி எனக்கு இந்த பணம் போச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு 1 ரூபா கூட இல்லாமல் நிற்கிறவங்கள நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சாதாரணமாக சின்னதாக ஒரு தொழிலை தொடங்கியிருப்பாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகு அவருடைய அபார வளர்ச்சியை பார்த்து நீங்களே பராமப்பட்டிருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எப்படி இவங்களால் மட்டும் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுது, இன்னொருத்தங்கனால பணத்தை சம்பாதிக்க முடியலை? இதுக்கான பதில் என்ன? அவங்க ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க, மற்றவங்க அதை செய்யறதில்ல. அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பணத்தோட விதிகளாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விதி, ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மோர் மணி தேன் சேவிங் மணி. நாம் என்ன நினைக்கிறோம், பணத்தை நம்ம அதிகமாக சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறையா பணம் சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு வகையில் உண்மை தான், ஆனால் இது முற்றிலும் உண்மை இல்லை. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பணம் அதிகமாகுதோ அந்த பணத்துக்கு வெயிட் வைக்கிற அளவுக்கு செலவுகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் என்ன பண்ணணும், அதிகமாக பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியமாக நினைக்கணும். அது எப்படி நான் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் 2வது விதி. டோன்ட் சேஸ் மணி, அட்ராக்ட் மணி. பணத்தை தேடி பணத்தை பின்னாடி ஓடாதீங்க, பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்க தொடங்குங்க. அப்படின்னா பணத்தை அதிகமாக உங்களை நோக்கி வர்ற அளவுக்கு நீங்கள் உங்களோட தகுதிகளை உயர்த்திக்கணும். சேம் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தான், அதாவது சேம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. பேச்சாளராக இருப்பார், ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்குவார், ஒருத்தர் 10,000 ரூபாய் வாங்குவார், ஒருத்தர் 1,00,000 ரூபாய் வாங்குவார். ஒரு 3 மணி நேரம் ஒரு மீட்டிங்கில் பேசினா ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எஸ்டிமேஷன் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஸ்கில் செட் அப்படிங்கிறது ஓகே, இவருக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா அது ஸ்கில் செட் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஸ்கில் செட்டுக்கு பிறகு அவருடைய ஸ்பீட் என்ன, அவனுடைய அனலைசிங் கெப்பாசிட்டி என்ன, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே எஸ்டிமேட் போடுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில் செட் அவங்க சேலரியும் இருக்கும். இங்கே மாதிரி கிடையாது. இங்கே நீங்கள் டிகிரி படிச்சுட்டா சேலரி அப்படிங்கிறதெல்லாம் சில காலங்களாக இருந்தது, இப்போ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த சேலரி. வெறும் 60 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குங்க, ஆனால் 700-800 ரூபாய்க்கு மேலேயும் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு சேம் மேட்ரு தான், ஆனால் ஒரு பக்கம் 700-800க்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் 60 ருபீஸ்க்கும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 2 வீலரை 80,000 ருபீஸ் கொடுத்து வாங்கலாம், ஆனால் இன்னொரு 2 வீலரை 15 லட்சத்துக்கும் வாங்கலாம், 20 லட்சத்துக்கும் வாங்கலாம். ஸோ 80,000க்கு வாங்குகிற 2 வீலரும் 15 லட்சத்துக்கு வாங்குகிற 2 வீலரும் 20 லட்சத்துக்கு வாங்குகிற 2 வீலரும் ஒன்றா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதனுடைய மதிப்புகள் அதிகம். அந்த 15-20 லட்சம் ரூபாய்க்குரிய பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த 80,000 ரூபாய் பைக்கில் இருக்காது.
சேம் திங் தான். உங்களுடைய ஃபீச்சர்ஸ், உங்களோட கெப்பாசிட்டி, உங்களுடைய கேப்பபிலிட்டி இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய வேல்யூ ஏறும். இதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களோட மதிப்பையும் உங்களுடைய தகுதிகளையும் நீங்கள் உயர்த்தணும். எப்படி ஒரு பேச்சாளர் ஒரு பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணுறாரோ, எப்படி ஒரு பைக் ஒரு பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணுதோ, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும். அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அறிவு திறமைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய யூனிக்னஸை, உங்களுடைய தனித்தன்மைகளையும் தனித்திறமையையும் நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் இந்த 3வது வீடியோவை ஃபாலோ பண்ணணும். The more you learn, the more you earn. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் படித்து முடித்த உடனேவே தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கற்றுக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. அதனால் என்ன ஆகுது, நான் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். இது மட்டும் போதாது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட், ChatGPT இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை, திறமைகளை உங்களால் வளர்த்துக்க முடியும், அறிவையும் வளர்த்து கொள்ள முடியும். இந்த வீடியோ மூலமாக கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் எதை கற்றுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் உயர்த்திக்க முடியும். சரி, அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? சிம்பிளாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஹவு டு பி எ வின்-வின் டிசிஷன் மேக்கர் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஒரு தேடலோட என்றைக்கு நீங்கள் நெட்டிலையும் ChatGPTலையும் போய் தேடி ஒவ்வொரு விஷயமாக பொறுமையாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதை எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். பயிற்சி பண்ணினா மட்டும்தான், அதை செய்யும்போது மட்டும்தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான கல்வி. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கல்வி கிடையாது, நீங்கள் அனுபவித்து உணர்றது தான் உண்மையான கல்வி. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி அதிகமாகும், அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருங்க, நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும், அல்லது புத்தகங்களில் லேர்ன் பண்ண முடியும். அதனால் தேடி கற்றுக்க ஆரம்பிங்க. ஒரு மாதம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு படியாவது முன்னேற்றம் இருக்கும். 4வது விதி, ஸ்டார்ட் as soon as you can. ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத விஷயம் இது, இன்க்ளூடிங் மீ. நீங்கள் எவ்வளவு வேகமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக ஆரம்பிக்கணும். அது ஒரு தொழிலை தொடங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு பொதுவான விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். எதை பண்ணினாலும் உடனடியாக ஆரம்பிங்க. நீங்கள் ஏழையாக பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஏழையாக சாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு மட்டும்தான். எவ்வளவு வேகமாக நீங்கள் செயல்படுறீங்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். 5வது விதி, ட்ராக் யுவர் மணி. உங்களுடைய பணத்தை கணக்கில் வையுங்கள், கணக்கிடுங்கள். நிறைய பேர் செய்யாத இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பணத்தை கணக்கு வழக்கே வச்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் அல்லது ஒரு கம்பெனி ஆகட்டும், வரவு செலவு கணக்குகளை பார்க்காத கம்பெனியை உங்களால் சொல்ல முடியுமா? கணக்கு வழக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அதனால் நீங்கள் உண்மையாகவே அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பிக்க வேண்டிய முதல் படி இதுதான். முதல்ல ஒரு மாதத்துக்கு வரவு செலவு கணக்குகளை பக்காவாக கணக்கு வைக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன வீண் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த மணி கான்ஷியஸே வரும். பணத்தின் மேலே உண்மையான ஒரு புரிதலும் உண்மையான ஒரு பார்வையும் இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வரும். இதுதான் முதல் ஸ்டெப்பு. இங்கேருந்து நீங்கள் தொடங்குங்க. 6வது விதி, ஸ்டே புவர் அன்டில் யூ ரியலி கெட் ரிச். புரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் உண்மையாகவே பணக்காரர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஏழையாக இருங்க. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? நம்மளோட வருமானம் அதிகரிக்க நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போவோம். இது பியர் ப்ரெஷர்னு கூட சொல்லலாம். இது ஒரு அளவு வரைக்கும் நல்லது தான். ஆனால் இந்த அளவை தாண்டி போனீங்க அப்படின்னா அது கஷ்டம். நிறைய பேர்
பணக்காரங்க மாதிரி தங்களை காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நிறைய தேவையில்லாத செலவுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நாம் பணக்காரங்க மாதிரி காமிச்சிக்கிறதா இருக்கக்கூடாது. உண்மையான பணத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறுறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். 7th law, 7வது விதி, ஆல்வேஸ் பி a boss of money. பணத்துக்கு நீங்கள் முதலாளியாக இருங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வேலைக்காரன், ஒரு சிறந்த வேலைக்காரன். ஆனால் பணம்ங்கிறது ஒரு மிக மோசமான முதலாளி. பணம் உங்களை ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய பணம் கேட்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய தேவைகளை கொஞ்ச நாள் கட்டுப்படுத்த முடியாத கிரெடிட் கார்டு, இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? காலம் ஃபுல்லாக அந்த இஎம்ஐயை தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வட்டிக்காகவும் கடனுக்காகவுமே திரும்ப திரும்ப பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகிறாங்க. இது கட்டாயத்தின் அடிப்படையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர, உண்மையாகவே வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக அவங்க பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அதனால் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் மேன்மையாக வைத்து கொள்வதற்கு தானே தவிர, நீங்கள் பணத்தின் அடிமையாக ஆவதற்காக அல்ல. பணத்துக்கு நீங்கள் பாஸாக இருங்க. பணத்தை என்றைக்குமே பாஸாக இருக்க அனுமதிக்காதீங்க. இதுதான் இந்த பணத்தோட 7 விதிகள். இதுக்கு பிறகு லைபிலிட்டினா என்ன, அசட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இதெல்லாம் எப்போ லைபிலிட்டியாக மாறுது, வீடு எப்போ அசட்டாக மாறுது அப்படிங்கிறது எல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, see you from WhatsApp Tamila. Bye.